அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அட அட பூண்டு நெத்திலி கருவாடு தொக்கு என்னமா மணக்குது. வேதவழி மதனியோட கை பக்குவோம். அக்கா இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இருங்க இருங்க, நான் சமைக்கிற வரைக்கும் யாரும் பக்கத்துல வராதீங்கன்னு வேதவழி மதனி சொல்லிட்டாங்க. சமைச்சு முடியட்டும், எல்லாமே எவ்வளவு அளவு எப்படி செய்யணுங்கிறத கேட்டுக்கலாம். ஆமா சாலா, அப்பதான் அடுத்த தடவை நாமளே செஞ்சுக்க முடியும். ஏண்டி அடுத்த தடவை நான் செஞ்சு கொடுக்க மாட்டேனா? அது இல்ல மதனி, உங்களையே சிரமப்படுத்துறதுக்கு அப்புறம் நாங்களும் பார்த்து. இதுல என்னடி சிரமம் இருக்கு? இல்ல பெத்தவளுக்கு இந்த மாதிரி கை பக்குவமா நம்ம சமைச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோ, பிள்ளைக்கும் சரி பிள்ளைய பெத்தவளுக்கும் சரி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப அவளுக்கு நம்ம குடுக்கற சாப்பாடு தான் இது. தாண்டி வயசாகிற வரைக்கும் உடம்புக்கு தெம்ப குடுக்கறது. ஆமா 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 மதனி. அக்கா மதி புள்ள பத்த பழம் நாங்களா ஏதோ அதை செய்யறோம் இதை செய்யறோன்னு ஏன் புள்ள பத்த மருந்த கூட வீட்டுல செய்யாம கடையில லேகியம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா நீங்க வீட்டுல எல்லாத்தையும் வாங்கி பக்குவமா அரைச்சு அதுவும் டெய்லி அம்மில அரைச்சு சிவானிக்கு கொடுக்குறீங்க. ஏண்டி இதெல்லாமா போய் கடையில வாங்குவாங்க? நாட்டு மருந்த கடையிலேயும் பிள்ளை பெத்த மருந்த கொடுங்கன்னு கேட்டா இது எவ்வளவு அளவோ இப்ப கரெக்டா கொடுத்துட போறாங்க. அத பக்குவமா அரைச்சு உங்களால வச்சுக்க முடியாதா? அது தெரியாம தானே மதனி கடையில எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். சரி விடு விடு, நான் பாத்துக்கிறேன் நீ எல்லாத்தையும். அக்கா அடுத்தடுத்து நம்ம வீட்டுல பேறுகாலம் பாக்குறதா வேலை. சந்தோஷமான விஷயம்டி. எல்லாத்துக்கும் நான் பார்த்து எல்லாம் சமைச்சு கொடுக்கறேன். சரி சோற வடிய வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நான் கருவாட்டு தொக்க ரெடி பண்ணிட்டேன். போ அப்படியே சிவானிக்கு வட்டுல சோற போட்டு தொக்க எடுத்து வச்சு மேல இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கொண்டுட்டு போ. நல்லா வயிறு அற சாப்பிட சொல்லு. இதெல்லாம் மருந்து கணக்கு தான், இருந்தாலும் ருசியா இருக்கும். மதனி நேத்து நீங்க வச்ச பூண்டு குழம்பேவோ சிவானி அவ்வளவு நல்லா இருக்குன்னு அப்படி சாப்பிட்டா. ஆமா ஆமா சொன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. ஆமா மதனி, அதை விட ரொம்ப சந்தோஷமும் பட்டா. நம்ம வீட்டு புள்ளடி, எல்லாத்தையும் நாம தானே பாத்துக்கணும். சரி மச மச நின்னு பேசாதீங்க. ஆமா சோதிகா பிள்ளைக்கு சூப்ப கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? அக்கா நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். சரி அவளுக்கு எலும்பு எடுத்து வேக வச்சிருக்கு. அவ சாப்பாட்டுக்கு எலும்பு குழம்பு ஊத்தி கொடுங்க. சரிங்க மதனி. அப்புறம் சிவானிக்குன்னு தனியா வச்சிருக்க, அந்த சிவானிக்கு மட்டும் கொடு. சரி சரி. அப்புறம் மத்தவங்களுக்கு பார்த்து நீங்க என்ன குழம்போ பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க தம்பி பருப்பு ரசம் தான் வேணும்னு கேட்டிருக்காரு, அதையே வச்சிடறேன் மதனி. சரிடி, பருப்புடா 5 நிமிஷத்துல வேக போட்டு ரசத்தை வச்சிடலாம். சரி நீங்க அந்த வேலையை பாருங்க. சிவானிக்கு முதல் சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க. நான் போய் ஆதவன் குட்டி என்ன பண்றான்னு பாக்குறேன். இல்லையே பார்த்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. என்ன காணுமேன்னு அலம ஓதிக்கிட்டு இருப்பான். ஆதவா இத வந்துட்டேன்டா பாட்டி. ஆதவனை பார்த்தா மட்டும் அக்கா குழந்தையா மாறிடுறாங்க. ஆமா மரகதோ, பாரு 1 மணி நேரம் பாக்கலனா கூட ஆதவா ஆதவன் கூப்பிட்டுட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. அக்கா சாலா, நம்ம வேதவழி மதனிக்கு ஆதவன் மட்டும்தான் ஒரே ஆறுதலா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா சாலா, என்னதான் நம்ம கிட்ட பேசட்டும் சகஜமா இருக்கட்டும், ஆனா மதனிக்கு ஆதவன் தான். ஆதவன் பக்கத்துல இருந்தா அது ஒரு தனி சந்தோஷம். ஆமாக்கா. மதனி சும்மாவா சொன்னாங்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. ஆமா ஆமா. மதனி சிவானிக்கு நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டா? சரி மரகதம், இரு நான் வச்சு கொடுக்கறேன். சரிங்க மதனி. அக்கா வேணி அத்தை, அத்தை வைஷாத்த. மெதுவா மெதுவா வாடி. வைஷாத்த இங்கதான் இருக்கீங்களா? நாங்க இங்கதான் இருக்கோம். அம்மா என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகலத்த. அத்தை காலையில குளிச்சிட்டு சுடிதார் தானே போட்டிருந்த, என்னடி எங்கேயாவது கிளம்பிட்டியா? சரத்து வரானா? நான் எங்கேயும் கிளம்பலத்த. என்னடி சேலையெல்லாம் மாத்திட்டு வந்திருக்க? அது ஒண்ணு இல்லத்த, சும்மா கொஞ்சம் ட்ரெடிஷனலா சமைக்கலான்னு. ட்ரெடிஷனலா சமைக்க போறியா? ஆமா மரகதமா. வைஷாத்த என்னடி? எனக்கு மீன் குழம்பு சமைக்கணும்னு ஆசையா இருக்கு. மீன் குழம்பு சமைக்கணும்னா வேணி எல்லாரும் சாப்பிட தானே ஆசைப்படுவாங்க. எனக்கு சமைக்க ஆசையா இருக்கத்த. தாத்தா மீன் வாங்கி தரீங்களா? மீன் இப்போ திடீர்னு வந்து மீன் கேக்குற? எல்லாரும் அவரார் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்களே. ஐயோ அப்படி நான் எப்படி சமைக்கிறது? இல்ல நீ எதுக்கு சமைக்கணும்? அதான் ஆசையா இருக்குன்னு. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. வேணி சரத்து மீன் குழம்பு சாப்பிடும் போல இருக்குன்னு சொன்னானோ? ஐயோ இல்ல இல்ல இல்லத்த. அதானே அவன் எப்படி சொல்லுவான்? எனக்காதான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லல. நானா சமைக்கணும்னு ஆசையா இருக்கு. அத்தை எங்க அம்மா மீன் குழம்புனா சூப்பரா செய்வாங்க. எனக்கும் எங்க அம்மா செய்யறத பார்த்து பார்த்து அதே மாதிரி செய்ய தெரியும். எங்க வீட்டுல எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அத்தை. எங்க அம்மா அப்புறம் பக்கத்துல பாட்டிமா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி இப்போ இல்ல திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது, அதான் அத்தை மீன் குழம்பு சமைக்கலான்னு. ஆசைப்பட்டுட்டேல, சமைச்சிடலாம். ஐயோ தேங்க்ஸ் அத்தை. சரி உனக்கு என்ன மீன் தானே வேணும்? நான் உங்க மாமா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்றேன். சரிங்க அத்தை. அப்புறம் வேற? அத்தை மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை நீங்க மட்டன் சுக்கா பண்ண முதல்ல மட்டும் மண் சட்டி வச்சு பண்ணுவீங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டா நான் குழம்பு வைக்க தாராளமா எடுத்துக்கோடி. வேற என்னென்ன வேணும்? வேற அத்தை விறகடுப்பு. விறகடுப்பா?
ஏண்டி விறகுலையா சமைக்க போற? ஆமாத்த, விறகடுப்புல மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். அத்த இங்க வச்சு. ஏண்டி இங்க எப்படி விறகடுப்பு வச்சு சமைக்க முடியும்? அம்மா வீட்டுக்குள்ள இல்ல, நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் கார்டன் அவ்வளவு பெருசா இருக்கே. கார்டன்ல ஒரு இடத்துல நான் பார்த்தா அடுப்பா பத்த வச்சுக்கிறேன். எல்லாம் ஓகே தான். நான் காலையில இருந்து மழை பெய்யுது தெரியுமா? மழை பெய்யுதா? ஆமாண்டி, பார்க்கவே இல்லையா? காலையில பார்த்தேன். இன்னும் இப்பதாண்டி ஜீவா ஆபீஸ் கிளம்புறேன்னு சொன்னதும் வெளியே போனேன். இன்னும் சாரல் வேண்டுட்டு தான் இருக்கு. இதுல எப்படி நீ விறகடுப்புல அதுவும் வெளியே வச்சு சமைக்க முடியும்? அது வேணி மண் சட்டியில சமைக்கணும் அவ்வளவுதானே. கேஸ் அடுப்புல வை. அக்கால மட்டன் சுக்கா கேஸ் அடுப்புல தான் வைப்பாங்க. இல்லத்த, விறகடுப்புல மீன் குழம்பு சமைக்கணும்னு ஆசைப்பட்டுட்ட. இப்போ சாரல் விழுகுதே. அத்தாத்த, நீங்க மீன் இங்க வர ஏற்பாடு பண்ணுங்க. நான் கார்டன்ல போய் என்ன எதுன்னு பாத்துக்கிறேன். சரி, இன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. ஓகே ஓகே, உன் ஆசையை நாங்க நிறைவேற்றுறோம். இன்னும் 1 ஹவர்ல மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே வந்துடும், மீனும் வந்துடும். அது போதாத, நான் சமைச்சுக்கிறேன். அத்தை 1 ஹவர்னா மணி இப்ப 11, 12 மணிக்கு மீன் வந்தா நம்ம 1.5 மணி நேரத்திலேயே சமைச்சிடலாம். சரத்து வர 2 மணி தான் ஆகும். ஓகே ஓகே, சரியா இருக்கும். என்னடி ஏதோ கணக்கு பண்ற? இல்லத்த, எல்லாரும் மதிய சாப்பிடவங்கள ரெடி பண்ணணுமே, அதான் மதிய சாப்பாடு 2 மணிக்குள்ள நான் மீன் குழம்பு சூப்பரா வச்சிடறேன். ஓகே சரி, உங்க மாமா பருப்பு ரசம் கேட்டாரு, அவருக்கு மட்டும் நான் கொஞ்சமா வேக போறேன். நீ மிச்சம் எல்லாத்துக்கும் அத நான் வச்சிடுறேன். சரிடி. அத்தா அத்தா. என்னம்மா? இல்ல மாமா மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்களா? ஏமா கேக்குற? இல்ல இன்னைக்கு நான் செஞ்சத மாமாவை சாப்பிட சொல்லுங்க. பருப்பு வேண்டாம் அத்தை. என் புருஷனுக்கு மட்டும் நான் சமைச்சு போட்டுக்கிறேன், மிச்சவங்களுக்குலாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லாம மாமாவுக்கு நீங்க சமைக்க வேண்டாம் நான் சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்ற பாத்தியா? ஏன் மருமகடி? சரி சரி, மாமாவையும் இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட சொல்ற. அப்புறம் உனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. நாங்க இருக்கோண்டி. இல்ல இல்ல, எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், முழுக்க முழுக்க நானா செய்யறேன். சரி, ஓ விருப்பம். இன்னும் 1 ஹவர்ல விறகடுப்பும் மீனும் இங்க வந்துரும். ஓகேவா? சரிங்க சரிங்க அத்தை. அத்தை நான் தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்றேன். பண்ணு. ஏனி சொல்லுங்க சாலாத்த, உனக்கு மீன் குழம்பு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அத்தை உங்க எல்லாத்துக்கும் மீன் குழம்பு பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்காம இருக்குமா? எங்க வீட்டு மருமக ஆசையா சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்றா. நாங்கெல்லாம் சாப்பிட ரெடியா இருக்கோமா? தேங்க்ஸ் அத்தை. அத்தை வீட்ல யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இவங்க கிட்டயும் நான் சமைக்கிறேன், எல்லாரும் வந்து சாப்பிடட்டும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம். கண்டிப்பா. இன்னைக்கு ஏதோ எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிற. அப்படின்னு இல்லத்த, சும்மா. புரியுதுமா, புரியுது புரியுது. நாங்களும் யாரும் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்ல, இன்னைக்கு ஒரு பொடி. சரிங்க அத்தை. என்னங்க சரத்து, எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. மீன் குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவீங்க. நல்லா ருசியா செய்யணும். புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட்டான மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம செய்யறோம். சொல்வாங்கல்ல, நல்லா சமைச்சு போட்டா புருஷன் நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான்னு. இன்னைக்கு அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஜோ, ஏய் ஜோ, இங்கதான் இருக்கியா? ஓய், என்னடி ரொம்ப பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க? ஏய் பைங்கிலி, வந்துட்டியா? அதெல்லாம் அப்பவேவும். என்ன ஏதோ யோசனை பண்ண மாதிரி இருக்கு. ஏய் அம்மா, நீ எப்படி இங்க வந்த? இதான் கேள்வியா? சொல்லு, நீ எப்படி மாடிக்கு வந்த? ஜீவா தான் ஆபீஸ்க்கு போயாச்சுல. வீட்ல மிச்சம் எல்லாரும் இருக்காங்கல்ல, வைஷு அம்மா, சாலாமா, அவங்கதான். இப்ப கொஞ்சம் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய் ஏண்டி, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியா இல்லையா? ரொம்ப காலுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மிச்சப்படி நோ ப்ராப்ளம். அது மாதிரி மிந்தி மாதிரி பெயின் எல்லாம் இல்ல. இன்னும் 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் போனா கண்டிப்பா கெட்ட பிரிச்சு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நீயா ஏதாவது உன்னை நினைச்சு திரும்ப கொஞ்சம் எதுவும் முடியாம போயிடாமடி? போதும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ஏய் அப்படிலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு. என்ன நாளா வருத்திக்கல அப்படின்னு சொல்ற. ஆனா உன்னை நான் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்ல. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அழகா நெத்தியில போட்டு அதுக்கு மேல குங்குமம், ட்ரெடிஷனல் லுக்கு சூப்பர். சொல்ல போனா நம்ம வீட்ல இருந்ததை விட இப்ப நீ ரொம்ப அழகாவே இருக்க. ஆமா, இதெல்லாம் உன்னால நீயா செஞ்சுக்க முடியுதா? போன தடவை நான் வந்தப்போ ரொம்ப சிரமப்பட்டதா சொன்னேன். இப்பவும் அப்படிதான். ஆனா எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணி வந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா ஆமா. சரி, எதுக்காக என்ன வர சொன்ன? சக்கரவர்த்தி அப்பா வேற உடனே போ, ஏதோ என் தங்கம்மா குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னடியாச்சு? பைங்கிலி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படி யோசிச்சாலும் மைண்ட் ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குதுடி. ஏன் யோசிக்கிற? ஏய், யோசிச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியலனா எதுக்காக யோசிக்கணும்? அது அப்படியே விட்டு. விடவும் முடியலையே. ஏண்டி விட முடியல? எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அது என்னமோ உண்மைதான். ஆனா பைங்கிலி, சரி ஓகே, எது சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு. இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்து என்னோட பிரச்சனை, என் கஷ்டம் எல்லாமே உனக்கு தெரியும். இப்போ நான் உன்கிட்ட என் மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்றேன். நீயே சொல்லு, நான் என்ன முடிவு எடுக்கலான்னு. முடிவா? ரொம்ப குழப்பத்துல இருக்கேன்டி. என்னால முடியல. யோசித்து யோசித்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு.
ஏய் ரிலாக்ஸ். அதான் உன் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டேல, என்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். யாரும் எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. சொல்லாம விட்டுட்டேனே, வேணி கார்டன்ல விறகடுப்ப வச்சு மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கா. வாசனை இங்க வரைக்கும் வருதுல. பார்க்கவே ஆசையா இருக்கு. இங்க பாருடி, சொல்லிட்டு வந்துட்டேன், இங்க இருந்து போகும்போது நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு. ஏய் ஏய், உனக்குலாம் இதோட அருமை எங்க தெரிய போகுது? அடடா, வேணி சமைக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி நின்னா உங்க அத்தை, அப்புறம் மரகதம்மா, வேதவழியம்மா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு. ஏய், பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குடி. இதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும்டி. புண்ணியமா எதுக்கு? இந்த வீட்ல வந்து வாழ்றதுக்கு. வாழ்றதுக்கா? ஆமா ஜோ, வேணி சமைக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு நல்லா காமெடியா பேசிட்டு, அதை விட மதி, வாசுகி, சுபா எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசிட்டு, ஐயோ இந்த வீட்ல இருந்தோம் நினைச்சுக்கோ, இது ஒரு சொர்க்க மாதிரி தான். ஏய் ஏண்டி நீ வேற? ஏன் ஜோ, என்னாச்சு? நான் பேச வந்ததே நீ மாத்தி பேசிட்டு இருக்க. ஆத்தியா என்ன சொல்ற? பைங்கிலி, இதெல்லாம் அப்பா கிட்ட பேச முடியல. எனக்கு அப்பாவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அப்பா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பாவோட முகத்தை பத்தியா எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. அதுவும் இல்லாம எப்பவும் சிரிச்ச முகம். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை இப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்குடி. இதான் என் மனக்குழப்பத்துக்கு காரணம். புரியல பைங்கிலி, எனக்கு வர வர ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீட்டுல நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏய் என்ன சொல்ற? முடியல பைங்கிலி, எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடலாமான்னு தோணுது. ஜோதிகா, என்னடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடி, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்களா? ஜீவா ஏதாவது? என்னடி என்ன ஆச்சு? இந்த மாதிரி யாராவது ஏதாவது பண்ணிருந்தா கூட எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. நான் இப்ப வந்ததுல இருந்து இந்த வீட்ல யாரும் ஒரு சின்ன விஷயம் கூட கஷ்டப்படுத்தியோ காயப்படுத்தியோ இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லடி. இது நல்ல விஷயம் தானே? இல்ல பையங்களே, எனக்கு இது நல்ல விஷயமா தெரியல. என்ன ஜோதிகா உளற? நான் உளறல, தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டேன். முடிவா? என்ன? இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு. என்ன? வீட்டை விட்டு போறியா? இத பத்தி பேசதா உன்னை இங்க வர சொன்னேன். லூசாடி, எதுக்காக முத இந்த முடிவு எடுத்த? எல்லாரும் ரொம்ப தாங்குறாங்கடி. இந்த அளவுக்கு எந்த வீட்ல யார் பாத்துக்குவா? நீயே சொல்லு, ஒரு பொண்ணுக்கு பெத்தவங்களை தவிர வேற யாராவது இந்த அளவுக்கு தாங்கி பாத்துக்குவாங்களா? ஐயோ, இந்த வீட்ல எல்லாருமே பாத்துக்கறாங்கடி. பல ஃபிராக்சர் ஆகி ஆபரேஷன் பண்ணி முடியாம உட்கார்ந்திருக்கேனா? இங்க பாரு, இது அம்மா வீட்ல போய் உட்கார்ந்திருந்தா நம்ம பெத்தவ என்ன பண்ணுவா? இதுக்காக என்னென்ன சத்தான சாப்பாடுலாம் கொடுக்கணுமோ அதை பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கல்ல. ஆமா, அதை எல்லாருமே இந்த வீட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கடி. என்னடி உன் பிரச்சனை? பாக்குறது ஒரு குத்தமா? பாக்குறது குத்தம் இல்ல. ஐயோ, உனக்கு புரியலையா? புரியல, தெளிவா சொல்லு. இங்க பாரு, வாரத்துல 3 நாள் நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து ரசம் வச்சு கொடுக்கறாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லதான். போன் சீக்கிரம் ஜாயிண்ட் ஆகும், நீ சீக்கிரம் நடந்துருவேன்னு சொல்லி இத மட்டும் இல்லடி, டெய்லி 2 நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு கொடுக்கறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு டெய்லி எலும்பு சாறு, அப்புறம் கீரை வகை, பருப்பு வகை, தானிய வகை, இப்படி எல்லாத்தையும் மணிக்கணக்கு பண்ணி பார்த்து பார்த்து கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நான் வேண்டாம் சாப்பிடலன்னு சொன்னா அன்பா திட்டுறாங்க. சாப்பிடுன்னு சொல்லி வாயில கொண்டு வந்து கொடுக்கறாங்க. என்னை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி இத சாப்பிட வச்சிடறாங்க. என்னடி? இல்ல, ரொம்ப நேரமா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, பைத்தியமா இவ அப்படின்னு கேட்க தோணுது. ஏய் பைங்கிலி, இண்டி பாத்து பாத்து கவனிச்சுக்கிறது ஒரு குத்தமா? இதுக்காக நீ வீட்டை விட்டு போற? அது ஐயோ, உனக்கு சொன்னா புரியாது. அம்மாடி, இதெல்லாம் சொல்லி எனக்கு புரியணும்னு அவசியமே இல்லம்மா. அதோ உன் கூட சேர்ந்து நான் பேசினேன் பைத்தியம் ஆயிடுவேன். ஓ அப்படியா? சரி கிளம்பு, கிளம்புடி. உடனே கோபம் மட்டும் வந்துரும். சரி சொல்லு, உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க அதுக்கு? பைங்கிலி, ஜீவாவும் ரொம்ப நல்ல பையன். அவன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல ஹஸ்பண்டோ ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். சரி, அவனும் ரொம்ப நல்லவனா இருக்கறனால விட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறியா? நான் வேற என்ன பண்ண? ஓ பைத்தியம் பிடிக்குதுடா, பைத்தியம் பிடிக்குதே. இவளுக்கு பிடிச்ச பைத்தியம் எனக்கும் பிடிச்சிரும். என்னடி புலம்புற? மொத்தமா புலம்பிக்கிறேன், நீ மேற்கொண்டு சொல்லு. இந்த அளவுக்கு அன்பு பாசம்னா எல்லாரும் காமிச்சிட்டு கடைசியில யாராவது ஏமாத்திடுவாங்களோன்னு. ஏன்டி இப்படி இருக்க? உனக்கு நான் பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா தெரியலாம். என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி கூட தெரியலாம். என்ன பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவ நீ. யோசிச்சு பாருடி, இதே மாதிரி தானே என் சின்ன வயசுல நடந்தது. எல்லாருமே ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் எங்க அம்மாவை டார்கெட் பண்ணி பேசி உங்க உயிர் போனதுக்கு காரணமேவும் இந்த கூட்டு குடும்பம், அன்பு, பாசம், ஏமாற்றம் தான். திரும்பவும் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணுமா? இனி இதனால எங்க அப்பாவை இழக்க முடியாது. பாரு, அப்பா ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க இந்த குடும்பத்தோட. இந்த குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் இல்லைன்னா கூட அப்பாவால இருக்க முடியாது போல. அந்த அளவுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலடி. நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு நான் தானே முக்கியம். இப்ப என்னன்னா கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. உன பார்க்கதான் ஆள் இருக்குல்ல, நீ நாட்டுக்கு இருன்னு சொல்றாங்க. இங்க பாரு, பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இந்த வீட்ல இருக்கிறதே பெருசு. இதெல்லாம் கண் முழிச்சதான் உன்னை வந்து பாத்துக்கிட்டு உன்னை தாங்கிக்கிட்டு இருந்தாரு. இல்ல
உனக்கு எப்படி சொல்றதுனா, எந்த அப்பாவும் பெத்த பொண்ணு வாழ்க்கைய பாழாக்க மாட்டாங்க. அதான் சத்தியமூர்த்தி அப்பாவும் பண்றாரு. இப்போதைக்கு உன்னை விட்டு விலகி இருக்கிறதா அவருக்கு இல்ல, உனக்கு ரொம்ப நல்லது. அதான் எனக்கு வேண்டாங்கிறேன். இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்பா இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தோட இன்வால்வ் ஆகி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்துட்டு கடைசியில இந்த குடும்பம் ஏதாவது ஒண்ணு அப்பாவுக்கு செஞ்சிருச்சுன்னா எனக்கு ஏதாவது கண்டிப்பா அதால பாதிக்கப்படுறது அப்பா மட்டும்தான். நீ சொல்லு, அப்பா ஒரு சின்ன விஷயம் கூட அந்த அளவுக்கு தாங்கிக்க மாட்டாரு. இதுல ஏதாவது ஒண்ணுனா அப்பா இல்ல, இதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு நீ இருக்கிறது அப்பா மட்டும்தான். யாரையுமே இந்த காலத்துல நம்ப முடியாது. இல்ல சூழ்நிலை கைதிங்க, யார் எப்ப வேணாலும் மாறலாம். ஒருத்தரை புடிச்சு வச்சுட்டு நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்டா, பக்கத்துல உள்ளவனை காட்டி கொடுன்னு சொன்னா காட்டி கொடுக்கற உலகம். ஏய், இப்படிப்பட்ட உலகத்துல இருந்துட்டு ஒரு குடும்பத்தை நம்பி ரெண்டாவது முறையை நான் எதையாவது இழந்துட்டேன். என்னை விட முட்டாள் யாருமே இல்ல. யோ, நீ முட்டாள் மாதிரி பேசுறடி இப்பவேவும். பைங்கிலி, நீயாவது என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சா பேசுறது உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடி. உன் குடும்பம் வேற, அவங்க எல்லாம் சொத்தை மட்டும் தான் நினைச்சாங்க. சொந்த பந்தம் எதையுமே நினைக்கல. உங்க அம்மா பேர்ல இருந்த சொத்து அதை எப்படி எழுதி வாங்கலாம்னு யோசித்தாங்களே தவிர அதுக்காக பாசத்தை காமிச்சாங்களே தவிர அவங்க கிட்ட உண்மையான பாசம் கிடையாது. ஆனா இந்த குடும்பம் அப்படி கிடையாது. ஏன் சொத்து பத்து அவங்களுக்கே நிறைய இருக்கிறனாலயா? என்னடி இப்படி பேசுற? இந்த மாதிரி எனக்கு நிறைய யோசிக்க தோணுது. சரி, ஓ பாயிண்ட் ஆஃப் வியூலே வரேன். அவங்களுக்கு தேவையானது தேவைக்கு அதிகமாவே இருக்கு. உன்கிட்ட என்னடி எதிர்பார்க்க போறாங்க தெரியல. ஆனா மனுஷனுக்கு தேவையில்லாதது எதுவுமே இல்ல. இருக்கிறத விட இல்லாததை தேடுறதா மனுஷ ஜென்மம். அதனால என்னால நம்ப முடியல. இதை விட நான் இந்த குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு போறேன்னா எனக்கே பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் கூட இந்த வீட்டுல உள்ள யாரையும் பாக்கலனா ஏன் அவங்க நம்மள பார்க்க வரல, நம்ம போய் பார்க்கலாமான்னு தோணுது. அதை விட எல்லாத்தையும் விட ஜீவா கிட்ட பேசாம கொஞ்ச நேரம் இருந்தா கூட மனசு எதையோ இழந்த மாதிரி இருக்கு. வீட்ல இருந்தா பாதி நேரம் என் கூட தான் இருக்கறான். ஆபீஸ்க்கு போயிட்டாலும் 1 hour கறக்க கால் பண்ணி உனக்கு ஏதாவது தேவைப்படுதா, நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா, எல்லா விஷயமும் ஒண்ணு கூட விடாம எனக்கு எது தேவைப்படுதோ எல்லாத்தையும் அக்கறையா கேக்குறான். அவன் கால் பண்ணலாட்டி ஏன் இன்னும் கால் பண்ணல என் மனசு தேடுது. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தேன், யாரும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா கூட நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி ஆயிருண்டி என் நிலைமை. ஏய், நீ பாசம் தப்பான இடத்துல வைக்கல. இல்ல பைங்கிலி, ஒவ்வொரு நிமிஷமும் படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவதான் இழந்துட்டேன். ஏன் அப்பா எனக்கு வேணும். காலப்போக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட என்னை விட உடைச்சு போறது அப்பாதான். இதுக்கு நாம இப்பவே நம்ம வீட்டுல நாங்க எப்பயும் போல இருந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு போலாண்டி. இங்க பாரு ஜோதிகா, நீ பேசுறதெல்லாம் சரிதான். உன் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு என்னால உணர முடியும்டி. என்ன தவிர உன்னை யாரு புரிஞ்சுக்கவா? என்ன போல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். இங்க பாரு, இருந்தாலும் பைங்கிலி, நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு உன்னை கேட்க வர சொல்லல. பின்ன அப்பா இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வரணும். அதுக்கு நீ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. இப்ப நீ அங்க தனியா தானே இருக்க. இதையும் பார்த்து பயந்துட்டேன். எதனாலும் சொல்லு. அப்பா நானும் சேர்ந்து வரதா இருந்தா விட மாட்டாங்க. அப்பா மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்ட. ஒரு வாரம் அங்க இருந்தா போதும். ஒரு வாரத்துல நான் இங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி பிடிக்கலன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்க வந்து இருந்துக்கிறேன். பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டேன். யோ ஜோ, ப்ளீஸ், நான் முடிவு எடுத்துட்டேன். நீ இதை நான் மாத்திக்க முடியாது. ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடி. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். இழந்தவங்களுக்கு தான் வழி தெரியும். நான் இழந்தத பார்த்த உனக்கு தெரியாது. ஐயோ ஜோ, ப்ளீஸ் டி, உன்கிட்ட நான் அந்த ஹெல்ப் தான் கேக்குறேன். ஏதாவது சொல்லி அப்பாவை இங்க இருந்து ஒரு வாரம் கூட்டிட்டு போயிடு. அடுத்து நான் அங்க வந்துக்கிறேன். அப்பா மனசும் கஷ்டப்பட வேண்டாம். இவ்வளவு நாள் இங்க இருந்ததுக்கு எங்க 2 பேத்தையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க மனசு எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். அப்படியே விட்டு விலகி வந்துடலாம். ஏய் ஜோதிகா, ப்ளீஸ் பைங்கிலி, சொன்னதை மட்டும் செய். இல்ல ஜோ, ப்ளீஸ், உன்னால முடியலாட்டி சொல்லிடு. நானே ஏதா இருந்தாலும் பண்ணிக்கிறேன். ஏய், என்னால முடியாமலாம் இல்ல, நான் பண்றேன். உனக்காக பண்றேன். ஆனா அதுக்கு முன்ன நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பியா? இந்த வீட்ல இருன்னு மட்டும் சொல்லாத. வேற ஏதா இருந்தாலும் சொல்லி கேக்குறேன். நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அந்த முடிவை நான் எதுக்கு மாத்த போறேன்? நீ அந்த கடவுளே சொன்னாலும் உன் முடிவுல இருந்து நீ மாத்திக்க மாட்ட. இத்தனை வருஷம் உன் கூட பழகி இருக்க, இது கூட எனக்கு தெரியாதா? நான் சொல்ல வந்தது இந்த விஷயம் இல்ல. சரி சொல்லு. வேணி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வாசுகி, இப்பதான் புளியே கரைச்சிருக்கேன். இன்னும் கண்டிப்பா ஒரு 40 நிமிஷம் ஆகும். என்ன 40 நிமிஷமா? உன்னோட மீன் குழம்புக்காக எவ்வளவு நேரம் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அடியே அடியே, அவளை வேலை பார்க்க விடாம 2 பேரும் என்னடி உட்கார்ந்து வாய் பேசிட்டு இருக்கீங்க? 2 பேர் இல்லாத 3 பேரு. இவ்வளவு நேரம் மதியம் இங்கதான் இருந்தா. இப்பதான் ஆதவன் கூப்பிட்டதும் ஓடிட்டா. திரும்பவும் வருவாத்த. ஏண்டி அவ்வளவு ஆசையா? அத்த, இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டதே இல்ல. சின்ன பிள்ளைல இருக்கும்போது அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்பா அங்க எங்க பாட்டி சமைச்சு கொடுத்திருக்காங்க. இது அறியாத வயசத்த, ஞாபகமே இல்ல. ஆனா இப்ப சாப்பிட்டே நினைச்சுக்கோங்க, எனக்கு வயசாகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். சரிதான். வேணி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவாமா? இல்லங்க அத்த, மீனை ஃபுல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அம்மியில மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதோ தீயவும் மூட்டியாச்சு. எல்லாம் புடிச்சு எரியுதாத்த. இனி ஒரு 10-15 நிமிஷம்
மட்டும்தான். குழம்பு கொதி வந்ததும் மீனை போட்டுட்டு அப்படியே கண்களே போட்டா போதும். என்ன பிரிஞ்சு வரும்போது இறக்கி நல்லா ஆறுனதும் சாப்பிட்டோம். நல்லா இருக்கும் அத்தை. அட அட, நீ சொல்லும் போதே எச்சி ஊறுதுமா. எத்தனையோ வருஷமா மீன் குழம்பு வச்சிருக்க. நான் எப்பவும் இவ்ளோ எக்ஸைட்டா நான் இருந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு எப்ப மீன் குழம்பு ரெடி ஆகும்னு இவங்கள எதிர்பார்க்கிறவன் நானும் ஒருத்தி. அத்தை, இன்னைக்கு மட்டும் நான் நல்லா செஞ்சேனா அடுத்தடுத்து எனக்கு பிடிச்சதெல்லாம் இதே மாதிரி செய்யட்டுமா? தாராளமா செய்யுமா. எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடட்டுமான்னு கேட்டா ஒரு நியாயம். ஆனா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்ற பாத்தியா? உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓ இஷ்டம் போல என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ எல்லாமே செய், ஓகேவா? சரிங்க அத்தை. சரி வேணி போதும். நான் மட்டும் இல்ல, வயித்துக்குள்ள இருக்கிற என் பாப்பாவும் எப்போ வேணி அம்மா மீன் குழம்பு செஞ்சு தருவாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஓ இது வரையா? ஏ அடியே, நல்லா ஐஸ் வைக்கிறடி. அப்பதான் மீன் குழம்பும் மீனும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சேட்டக்காரி. ஏய் சரி சரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? யாரும் அவரார் புருஷன் கிட்ட போன் பண்ணி சொல்லலையே ஏனி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கானு. ஐயா அத்தை, அது நீங்க சொல்லாம இருந்திருந்தா கூட நாங்க சொல்லிருக்க மாட்டோம். ஏண்டி? ஆளுக்கு முன்ன அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவா? உங்க பிள்ளைகளுக்கு போன் பண்ணி சொன்னா அடுத்த செகண்ட் இங்க வந்துருவாங்க. அப்புறம் நாமளா ரெண்டாம் பட்சம் தான். மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்க முடியாது, மோந்து தான் பார்க்கணும். ஏடி அடிச்சேனா? அத்தை, ஏடி என் புள்ளைய என்னடி நினைச்ச? எல்லாரும் சாப்பாட்டு ராமங்க நினைச்சியா? எல்லாரும் அப்படித்தான். இல்ல இல்ல அப்படி இல்ல. இருந்தாலும் பசி ருசி அறியாது. இல்ல இல்ல, ருசியா இருந்தா பசிக்கு மேல சாப்பாடு காலி ஆயிரும் அத்தை. வாய பாரு, இருடி வரட்டும் என் மகைங்கெல்லாம் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் மாமா மகிங்க தானே. வரட்டும் வரட்டும், எல்லாவனையும் நான் பாத்துக்கிறேன். அடியே அத்தை, ஏன் மச்சாங்க அவங்களாம் போயா வாயா என்ன வேணாலும் பேசலாம். அது சரி. சரி சரி, எல்லாம் கைய கட்டிட்டு வேடிக்கை பார்க்காம வேணி ஏதாவது சொன்னா அதை செய்யுங்க. நான் போய் அபிக்குட்டிய குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன். வைஷாத்த அப்பவே வேதவழி அம்மா. ஆமாண்டி, தண்ணி சூடு பண்றேன் நாங்க. ஆனா குழந்தைய ஒரு ஆள் கைப்படதான் குளிக்க வைக்கணுமாமே, இல்லாட்டி குழந்தைக்கு சேராது, சளி பிடிக்கும், அப்படி இப்படி நாங்க. அதனால உங்க வேதவழி அம்மா நீ தானே ஆரம்பத்துல குளிக்க ஊத்துன, இனி நீயே டெய்லி குளிக்க ஊத்திரு. இதுக்கு என் கை உன் கை மாத்தி மாத்தின்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாண்டி. சரி அத்தை, நீங்க குளிக்க வைங்க, நாங்க இத வந்துடுறோம். இதுக்குடி பாப்பா குளிக்கிறத நாங்க பார்க்க வேண்டாம்? சரிதாண்டி. ஆக மொத்தம் இந்த வீட்ல வேடிக்கை பார்த்தே நேரம் போக்குறது நீங்க 2 பேர் தான். அத்தை, ஏய் வாசுகி, இதெல்லாம் நல்ல பேரு. இதுக்கெல்லாம் நம்ம காண்டாக கூடாது. ஓ அப்படியா? அதானே, கழுத தான் கெட்டதும் இல்லாம கூட இருக்கிற கழுதையும் கெடுக்கதானே செய்யும். புரிஞ்சதா? எல்லாம் புரியுது. சரிடி சரிடி, உங்களுக்கு இல்லாத வேடிக்கையா? நல்லா பாருங்க. தேங்க்ஸ் அத்தை. ஏனி அத்தை, ஏதாவது வேணும்னா சொல்றேன். சரிம்மா. ஏய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தா கொஞ்ச நேரம் ஏதாவது உதவி பண்ணுங்கடி. அத்தை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இனி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சது. ஏய் ஏதா இருந்தாலும் சொல்லுப்பா. அத்தை கிட்ட சும்மாதான் விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். இல்ல வாசுகி, இங்க 2 பேரும் முதல்ல எப்படி இருக்குன்னு குழம்பு டேஸ்ட் பண்ணி மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா. அதுக்கு தானே மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி சரி. ஐயோ ஆள தூக்குதுல. ஐயோ வாசுகி, எனக்கு மவுத் வாட்டரிங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நானே மேனேஜ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். ஏய் உண்மையிலேயே ருசியா சமைக்கறாப்பா. இதுவும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு சமைக்கறா. நாமலாம் வேணில பாதி கூட இருக்க மாட்டோம். ஐயோ நான் ஒண்ணிலே பாதி இருக்க மாட்டேன். நீ எங்க வேணிக்கு பாதி. என்னங்க, உங்களுக்காக தான் இப்படி பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க வந்து சாப்பிடணும். நீங்க இம்ப்ரெஸ் ஆகுறீங்களா இல்லையோ, நான் நீங்க ரசிச்சு வயிறார சாப்பிட்டாலே போதும். என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வந்துருவீங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் இன்னைக்கு வச்சு கொடுக்க போறேன். இவ்வளவு நாள் நான் சமைச்சிருக்கேன், ஆனா எல்லார் கூடயும் சேர்ந்து தனியா ஒரு விஷயம் பண்ணேனா அது இன்னைக்குதான். அதுவும் விறகடுப்புல மீன் குழம்பு. எல்லாருக்கும் எப்படி பிடிக்குதுன்னு தெரியல. ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கேங்க. ஆசைப்பட்டு சமைச்சு அதை ஆசைப்பட்டவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அதோட சந்தோஷமே தனிதான். ஓகே ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி கணப்புல குழம்பு இருந்தாலே போதும். தீய ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கமா திரும்பி வாசுகி சுபா கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். குழம்பு பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிரும். அதுங்களே எல்லாரும் வந்துருவாங்க. குழம்பு ஓட்டிடும். தீய ஆஃப் பண்ணிட்டு கணப்புல போடுவோம். வேணி ஆசை ஆசையா சமைக்கிறா. இத மட்டும் சரத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லட்டும். அதை விட சந்தோஷம் வேணிக்கு எதுவுமே இல்ல. சரத்து நல்லா இருக்குனா? ஐயோ அட ராமா, வேணியோட சந்தோஷம். இல்ல, இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம். ஏய் என்னடி பேசாம இருக்க? நான் இப்ப பேசுனேன், நல்லா இருக்காது. சரத்து தானே, வந்து சாப்பிடட்டும். சாப்பிடட்டும் சாப்பிடட்டும், நம்ம அதை லைவாவே பாத்துக்கலாம். ஓகே ஓகே.